ஒரு சில பேருடைய பாடி லாங்குவேஜ் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ரொம்ப ஹியூமரஸாக இருக்கும், இல்லை அவங்களோட டயலாக் டெலிவரி இருக்கும், இல்லை அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி இந்த ஸ்க்ரீனில் அவங்க ஃபேஸே பார்க்காம, முகம் எதுவுமே பார்க்காம அந்த வாய்ஸை மட்டும் கேட்டாலே போதே, ஐயா ஏன் நல்லா வியாபாரம் ஆக மாட்டேனா, அந்த ஒரு டைலாக் போதும், ஐ மீன் அந்த ஒரு டோன், அந்த ஒரு ஸ்லாங் போதும், we'll all just fall for that. அவ்வளோ ஒரு ஹியூமரஸ், அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக எலிவேட் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டி. ஸோ we really love him for whatever he's been doing so far. Thank you so much. ரெடன் கிங்ஸ்லி அவர்களை என்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜாலியாக பேசலான்னு வந்தால் என் தலைவன் எஸ்டிஆரை கூட்டின்னு வந்து உட்கார வச்சுருக்கீங்க. அவர் முன்னாடி என்ன பேசுகிறது, ஏன்னா அவர் கூட தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் ஆக்ஷனில் வேட்டை மன்னன். சார் ரொம்ப நன்றி சார், மறக்க மாட்டேன். ஏன்னா உங்கள் கை வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகாது, உங்கள் பேரை கொஞ்சமாவது காப்பாற்றுவேன். நம்ம ஜாலியாக ஓரமாக உட்காந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதை பிடுங்கிறதுக்கு ஒரு டைலாக்கு. நெல்சன் யாரவன் நெல்சன், ஆண்டு உன் வேலை தானே இது, முருகாவா, சரி சரி. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த கிஷோர் சார், ஆர்யா சார் உங்கள் படத்தில் நடிக்கலை, பட் உங்கள் ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன். தேங்க்யூ. நான் வாய்ப்பு கொடுத்த ஆனந்த், சேதண்ணன், முருகா அண்ணன், இந்த டீம் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சந்தான அண்ணன் டீமில் சேரணுன்னாலே ஒரு பெரிய காம்படிஷன், அந்த வண்டியில் ஏறவே முடியாது. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது சமையல்காரன் சமைக்கும் போது பிரிச்சுக்குவான்ல, என்ன அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்கிரிப்ட் எழுதும் போது பிரிச்சுக்குவாங்க. ஹீரோக்கு ஃப்ரெண்டுன்னா சேதனை கை தூக்கிடுவாப்பில், ஓ நான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு தம்பின்னா மாறண்ணை கை தூக்கிடுவாப்பில், ஓ நானும் இருக்கேன்ட்டு. அந்த மாதிரி டீமில் எல்லாமே பிரிச்சுக்குவாங்க. இந்த வண்டியில் நம்ம எப்படி ஏறி உட்கார முடியும்? அப்படியும் கஷ்டப்பட்டு ஏறி சீட்டில் உட்காந்துட்டேன். ஏன்னா அண்ணன் படத்தில் நடித்தா தான் கொஞ்சம் காமெடி நல்லாயிருக்கும். இதை வச்சு ஒரு இன்னும் 4-5 படம் கிடைக்கும். என்னண்ணா கரெக்ட் தானே? நம்ம பழப்பி பிரச்சனை ஓடும், வேறு வழி இல்லையே. நேர்கள் ரவி போதுமா? சரி நான் முடிச்சிடுறேன். நேர்கள் ரவி சார், உங்களுக்கு தமிழ் சினிமா, இப்போ இருக்கிற சினிமா ரொம்ப மிஸ் பண்ணிடுச்சு சார். இதுக்கப்புறம் மிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா படத்துலையும் உங்களை போடுவாங்க. யுவர் த சூப்பர் ஆர்டிஸ்ட். கஸ்தூரி மேடம், உங்களை கேட்டாலே அந்த என்ன படம் பிரபு சார் பாட்டு ஒன்று வருமே, அந்தியில், அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். யாஷிகானந்த், இன்ஸ்டா குயின், நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ போட்டுகிட்டே இருக்கீங்க, ஆட்டா நல்லா தான் இருக்குது. பாத்தியா, எதுக்கோ இதுக்கு தான் ஃபஸ்ட்டு கை தட்டுறாங்க. தீபக் சார் கேமராமேன் ரொம்ப நன்றி. சந்தான அண்ணன், அடுத்து தலைவன் கூட நடிக்கிறீங்க, என்ன எல்லோரும் கூடயும் நடிக்கிறீங்க. ஏன்னா இந்தமாரி நீங்கள் நடிக்கணும். நீங்கள் நடித்தா தான் ஒரு டீம் ஒர்க் பெருசாக இருக்கும் உங்களுது. உங்கள் கூட நாங்களும் அப்படியே ஓரமாக வந்து நேரில் வந்து நின்று ஓடிடுவோம் நாங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக தேங்க்ஸ் ஃபார் நிஹாரிகா ப்ரொடக்ஷன், ஷோ பீப்புள் ஆர்யா சார் அண்ட் சந்தானம் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நெக்ஸ்ட்டு மெயினாக என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரதர் ஆனந்த், அப்புறம் முருகா, சேது டீம். ஆக்சுவலாக இது ரொம்ப பேஸ்லேருந்து ஆனந்த் இந்த ஐடியா சொல்லும்போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருந்தது. எங்களோட மெயின் இது நான் ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டதே இது ஆக்சுவலாக வந்து பட்ஜெட்டாகவே ரொம்ப ஹையாக இருக்கும், எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஃபஸ்ட் இதுவாக இருந்தது. எங்களுக்கு இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் கிடச்சது ஆக்சுவலாக வி ஆர் வெரி லக்கி. ஏன்னா நாங்கள் ஒரு க்ரூஸில் போய் லைவாக ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த க்ரூஸ் அப்படியே ஒரு செட்டாக எரெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பேலஸோட இன்டீரியரும் செட் போட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 ரூம்ஸ் வந்து செட் போட்டு ஃபுல்லாக நாங்கள் ப்ளே பண்ணியிருக்கோம். ஏன்னா நார்மலாக வந்து ஆனந்தோட ரைட்டிங்கில் வந்து சீன் வந்து ஒரு ரூம்குள்ளே அந்த மாதிரி எப்போவுமே எழுத மாட்டார் அவர்.
அவர் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது அப்படியே ட்ராவல் ஆகி எல்லாமே கனெக்ட் ஆகி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் தேவைப்படுது எங்களுக்கு. அதனால் நான் ஸ்பெஷலாக ஆக்சுவலாக வந்து ஆர்ட் டைரக்டர் மோகனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நல்லா செட்டு பண்ணி கொடுத்தாரு அவர் மோகன். அதுக்கப்புறம் எல்லாமே ஆக்சுவலாக வந்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க இந்த படத்தில். செல்வராகவன் சார், ஜிவிஎம் சார் எல்லாருமே ஆக்சுவலாக இப்போ ஜிவிஎம் சார் கூடலாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நர்வஸாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஹீஸ் எ வெரி பிக் டைரக்டர். பட் ஆனால் ஒன்ஸ் அவர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா வந்து ஹீஸ் அ டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்டு. டோட்டலாகவே வந்து அவர் டைரக்டர் என்ன கேட்குறாங்களோ அந்த டீமுக்கு, இப்போது என் சைட்லேருந்து ஏதாவது நம்ம ஒரு பொசிஷனிங் கொடுக்குறோம் இது பண்ணுறோன்னா அதுக்கெல்லாம் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்தாரு ஜிவிஎம் சார். தேங்க்ஸ் ஃபார் ஹிம் ஆல்சோ. தேங்க்ஸ் ஃபார் அதர் ஆர்டிஸ்ட் வாஸ் ஒர்க்ட் இன் திஸ் ஃபிலிம். அப்புறம் வந்து ஆக்சுவலாக சந்தானம் சார் இஸ் நாட் ஓன்லி லைக் எனக்கு அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அப்படி இல்லாமல் இஸ் லைக் அ பிரதர் டு மீ. நாங்கள் ட்ராவல்லாம் நிறைய விஷயம் நாங்கள் ஷேர் பண்ணுவோம், நிறைய கைட் பண்ணுவார் அவர். ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாகவும் சரி அவர் இஸ் எ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு டெக்னிக்கல் காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்ல கிராண்டாக நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணுன்றது தான் எங்களோட ஐடியாவாக இருந்தது. அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.